ரீசெண்டா என் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எப்படி நம்ம லைஃபோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தான். அந்த ஃபோக்கஸோட நிறைய புக்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்ததுல எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஸோ அதுல 2 இன்டர் ரிலேட்டட் விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் அவர் மைண்ட் அண்ட் செகண்ட் இஸ் அபவுட் ஹேவிங் ஃபெய்த். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எல்லாருமே ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ நீங்க உங்களை பத்தி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அதாவது பயம், உங்களுக்கு மேல இருக்கிற மதிப்பு, இவ்வளவுதான் என்னால முடியும்னு நீங்க உங்களுக்கு மேல போட்டிருக்கிற கடிவாளம் தான் உங்க வீக்னஸ் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. இந்த நிலையை நீங்க ரொம்ப ஈஸியா மாத்த முடியும். அது எப்படின்னா, நீங்க உங்க மைண்ட பாதுகாக்கணும். அதுக்கு சில விதமான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1, கண்ட்ரோல் யுவர் இன்புட்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் அவுட்புட்ஸ். ஒரு காலகட்டத்துல நான் டாக்டர் ஹவுஸ் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும் போது நானும் ரொம்பவே டாக்டர் ஹவுஸ் மாதிரி சர்க்காஸ்டிக் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஜாலி சீரீஸ் பார்க்கும்போது நானும் நிறைய லைட் ஜோக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ நீங்க பாக்குற விஷயங்கள் உங்க பிரெயின்ல போய் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ இன்புட்ஸ் மாத்தினா அவுட்புட்ஸும் மாறிடும் இல்லையா? நம்ம இன்புட்ஸ் மாத்தினா நம்ம டாமினேட்டிங் தாட்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம நியூரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறி ஒரு புது அப்ரோச் டு லைஃப் கிடைக்க நம்ம ஒரு புது ரொட்டீன் செட்டப் பண்ணணும். ஸோ ஏன் ரொட்டீன் இப்பெல்லாம் மார்னிங் நான் ரன் போகும்போது ஹாப்பி சாங்ஸ் கேட்பேன், பெப்பி சாங்ஸ் கேட்பேன். சோக பாட்டெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா அது ஃபெயிலியர் பத்தின இன்புட்ஸை தருது. நானும் ரன் ஓடுறச்சு ரொம்ப ஸ்லோவா ஆயிடுறேன். சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். அப்புறம் பாசிட்டிவ் வீடியோஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்ப்பேன். இது ஏன் இன்புட்ஸை நான் மாத்தியாச்சு. ஸோ ஓவர் த டைம்ல அவுட்புட்ஸும் மாறிடுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு டெஃபினட்டா. அதே போல யூடியூப் அல்காரிதம் கூட இதை சென்ஸ் பண்ணி எனக்கு இன்னும் பாசிட்டிவ் வீடியோஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் எல்லாம் தருது. அதுலேருந்து நான் ஒரு விர்ச்சுவல் சைக்கிள் கிரியேட் பண்ண முடியுது. நம்பர் 2, ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு டிப் என்னன்னா, போன் எடுத்து கிரே ஸ்கேல் மோட்ல போடுறது. நம்ம பிரெயினுக்கு கலர்ஸ் இல்லாம வீடியோஸ் கூட டல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்கிரீன் டைம் ஒரு நாளைக்கு 4 to 5 hours இருந்து ஈஸியா 2 hours குறைச்சலாம் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது. நம்பர் 3, அவாய்ட் கோசிப். ஆக்சுவலா நம்ம லைஃப்ல ஏதாச்சும் பத்தி புலம்புறது இல்ல யாரை பத்தியாவது வம்பு பேசுறது நமக்கு ரொம்ப சுலபமான விஷயம். பட் உங்க மைண்ட் பாசிட்டிவாக இது ரொம்ப பெரிய டிட்டரண்ட் ஆர் தடை. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் உங்க பார்ட்னரோட கூட காசிப் பண்றதை நிறுத்துங்க. ஆஃபீஸ்ல கலீக்ஸ் காசிப் பண்ணாலோ அதுக்கு நீங்க ரெஸ்பான்சஸ் கம்மியா பண்ணுங்க, இல்ல பிஸின்னு சொல்லி விலகி போயிருங்க. நம்பர் 4, ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தி டே. லைஃப்னா கண்ட்ரோல் இருக்கிறது தான். ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஆசை. அண்ட் அந்த ஆசை நிறைவேறதுனால தான் லைஃப்ல நிறைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க லைஃப்ல கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னா அட்லீஸ்ட் 2 times in the day நீங்க இந்த கண்ட்ரோல் எடுக்கலாம். ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸ்டார்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அது ஒரு பேஜ் ஆச்சு புக் படிக்கணும், இல்ல கண்டென்ட் எழுதணும், இல்ல ஒரு 25 minutes மெடிடேஷன் பண்ணணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு போகணும். அந்த 20 minutes ஆஃப் ஹஸ் டைம் ஃபார் அவர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஃபாலோட் பை ஆஃபீஸ் போற ஜர்னில பெப்பி விஜய் சாங்ஸ் கேட்கறது, இல்ல ஏதாச்சும் மியூசிக் கேட்கறது. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி என் பொண்ணு கூட அரட்டை அடிக்கிறது, அவ ஸ்கூல்ல என்ன பண்ணா, ஹவ் வாஸ் ஹர் டே, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்யலாம்னு ஜர்னல் பண்றது, என் லைஃப்ல நடந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கிராட்டிடியூட் சொல்றது, இப்படி பல விஷயங்கள் பண்ணலாம். இப்படி செஞ்சா நாள் எப்படி போனாலும் சரி, I have some control on my mindset during start and end of the next day. Number 5, switch off work. நான் ஒரு ஃப்ரேஸ் வச்சிருக்கேன், கேம் செட் மேட்ச். அப்படி சொன்னா என் பிரெயின்க்கு ஒர்க் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆக சொல்லிடும். அதுக்கப்புறம் தாட்ஸ் வந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். நம்பர் 6, ரிலாக்ஸ். நம்ம எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணும், ஏதாச்சும் வேலை செய்யணும், டைம் இஸ் வேல்யூபிள்னு சொல்லிட்டு நம்மளே நாம பர்ன் அவுட் பண்ணிக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் ஜிம் போற ஆளா இருந்தா நீங்க ஒர்க் அவுட் பண்ற அளவு ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்க பிரெயின்க்கும் ரெஸ்ட் கொடுங்க. மெடிடேஷன் மாதிரி ரிலாக்ஸேஷன் சொல்லல, சும்மா இருந்தாலே போதும். இன்னும் ஏதாச்சும் டெக்னிக்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பட் லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி ஆஃப் ஹவ் டு சேஞ்ச் லைஃப் வே. நம்ம சேனல்லையே திங்ஸ் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கோட ரிஃப்ளெக்ஷன் சீரிஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது அந்த புக்ல சொல்ற இம்பார்ட்டன்ட் மணி மேக்கிங் தாட்ஸ் பத்தி ஒரு சீரீஸ் அந்த வீடியோக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த புக்கை நானும் படிச்சேன். அப்போ ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப உணர்றது என்னன்னா, நம்ம தாட்ஸ் தான் வெல்த் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். பட் அந்த ஐடியா வரதுக்கு நம்ம லக் மேல மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலா லக் ஷுட் பி கிரியேட்டட். அது எப்படின்னா, we have to do things with a goal in mind. இன்னொரு விஷயம், நம்ம கோல்ஸ் அடைவோம் அப்படின்னு ஃபெய்த்தோட இருக்கணும். முதல்ல இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் எஜுகேட்டட் பீப்புள். வேலை இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு நம்ம அப்பா அம்மா தாத்தாக்கள் எல்லாம் வாழ்க்கையை நடத்தி பார்த்தோம். நமக்கு ப்ரூஃபே இல்லை, நம்ம நம்ப மாட்டோம். we are also social media people. நமக்கு மத்ததை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணதான் வரும். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம், ஸ்கெப்டிசம் வச்சிருப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தெரிஞ்ச ஃபெய்த் எல்லாமே ரிலீஜன் பேஸ்ட். அதனாலேயே நமக்கு ஃபெய்த் இல்லை.
பட் நம்ம மென்டல் பிளாக் தான் நம்ம growth-ஐயே பிளாக் பண்ணதை ரியலைஸ் பண்ற மொமெண்ட் தான் உங்க ரியல் ஆஹா மொமெண்ட் இன் லைஃப். Your mind is a garden, your thoughts are the weeds. You can grow flowers or you can grow weeds. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு மரமா முளைக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவான தாட்ஸை விதைச்சு அது மேல நம்பிக்கை வச்சோம்னா நாளைக்கு நம்ம நினைக்கிறது நம்ம அடையலாம். ஸோ எப்போ நீங்க உங்க கிரிட்டிக்கல் நேச்சர் ஸ்டாப் பண்ணி அதை தாண்டி நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போதான் உங்க ரியல் growth நடக்கும். இதுக்கு நீங்க ஆட்டோ சஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க உங்க கோல்ஸை எழுதி வச்சுட்டு அதை நீங்களே டெய்லி உங்ககிட்டயே லவுடா படிக்கலாம். எனக்கு நல்லது நடக்கும், அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்கு, அதுக்கு உண்டான லக்கும் எனக்கு இருக்குன்னு செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ணணும். அப்படி செய்யும்போது உங்க செல்ஃப் வர்த் அண்ட் செல்ஃப் ஃபெய்த் உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் இல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி படிக்கும் போது சொல்லுவாங்க, உங்க தாட்ஸோட வைப்ரேஷன் மாத்தினா உங்க வாழ்க்கையை மாத்தலாம் அப்படின்னு. இது சயின்ஸ்ல ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லுவாங்க. parallel universes based on every single event in your life. அதே போல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வச்சு எல்லாமே கனெக்டட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மூளைக்கு செட் ஆகாதுன்னு பிராக்மேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஃபெய்த் தாங்க நம்புறோம். பயாலஜி படி பார்த்தா நம்ம பாடியில இருக்கிற எல்லா உறுப்புகளுமே எவர் இவால்விங் தான். ஸோ நீங்க எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் ஒரு புது மனிதன் தான். அதே போல உங்க மைண்ட்ல இருக்கிற நியூரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்க ரீசன்ட் மெமரிஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க ரீசன்ட் மெமரிஸ் அண்ட் டாமினன்ட் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா தாட்ஸா இருந்தா, இல்ல கோல் ஓரியன்டா இருந்தா ரிசல்ட்டும் டெஃபினட்டா பாசிட்டிவா வருதுல சந்தேகமே இல்லைங்க. ஸோ நம்பிக்கை வைங்க. ரொம்ப பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண சில பேர் கிட்ட கேட்ட போது அவங்க சொல்றதுல ஒரு காமன் ஃபேக்டர், நான் இந்த ஃபிட் பர்சன் ஆனேன்னு நம்பினேன், இல்ல நான் ஒல்லியான பர்சன் ஆனேன்னு நம்பினேன். அது எப்ப நான் நம்பினேனோ அப்பலேருந்து என் பாடி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரிஸ் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுல நான் மென்ஷன் பண்ண கான்செப்ட்ஸ் நிறைய புக்ஸ்ல இருந்து எடுத்தது. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த புக்ஸ் படிங்க. நிச்சயமா உங்க தாட் ப்ராசஸ் மாறும். அப்புறம் இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை கேட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.